Hi friends, இந்த வீடியோல வரக்கூடிய ஹோலி செலிப்ரேஷனுக்காக இந்த மாதிரி அட்டகாசமான ஹோலி இமேजेस AI 3D யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம். சோ இது பாய் மற்றும் கேர்ள்ஸ் மற்றும் கப்பிள்ஸ்க்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கிரியேட் பண்ற இமேजेसல இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸை கூட அட்டாச் பண்ணி நாம செலிப்ரேட் பண்ற மாதிரி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேजेस கிரியேட் பண்ணி உங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி செம்ம கத்து கட்டிக்கலாம். அது எப்படி தெரிஞ்சிரதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ இதுக்கு நாம Google Chromeல Bing Image Creator அக்கவுண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கணும். சோ அதுல நமக்கு தேவையான ப்ராம்ப்டை இதுல வந்து பேஸ்ட் பண்ணனும். சோ இந்த ப்ராம்ப்டை எங்க போய் காப்பி பண்ணனும் அப்படின்றது நான் அப்புறமா சொல்லி தரேன். சோ இதுல காப்பி பண்ண ப்ராம்ப்ட்ல நமக்கு இதுல ஒரு பையன் அழகான முறையில ஹோலி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எழுதிருக்கு. சோ அந்த பையனோட டி-ஷர்ட்ல என்னோட நேம் எழுதிருக்கு. சோ இதுல உங்களோட நேம் கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து சஞ்சய் அப்படி நான் போட்டுக்கிறேன். சோ உங்க தேவையான நேம் நம்ம போட்டுக்கிட்டு கீழே கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம தட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில செகண்ட்ல ஒரு பாய் அழகான முறையில் ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான 3D AI இமேजेस நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடும். ஸோ பின்னாடி இதில் ஹாப்பி ஹோலின்னு எழுதிருக்கு. நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோமோ அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேजेस நமக்கு இதில் வந்துடுச்சு. ஸோ இதில் உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சய் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் அதில் வந்து சுனில் அப்படி நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி உங்கள் நேம் கொடுத்து நான் ஜெனரேட் பண்ணுறதுக்கு உங்கள் நேம் இந்த வீடியோக்கு கீழே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேம் கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுனில் அப்படின்ற நேமில் நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நேமில் அவங்க ஷர்ட்டில் டி-ஷர்ட்டில் சுனில் அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு விருப்பமான இமேஜஸை நம்ம பாய்ஸுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கேர்ள்ஸுக்கு கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ப்ராப்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் கேர்ள்ஸுக்கு அந்த பொண்ணுடைய டி-ஷர்ட்டில் பிரியா அப்படின்னு எழுதிருக்கிற மாதிரி நமக்கு இமேஜ் வேணும்னு சொல்லி செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுக்கும்போது கிரியேட் கொடுத்து ஒரு சில செகண்டில் பிரியா அப்படின்ற நேம் அவங்க டி-ஷர்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரியான AI இமேजेस நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ பின்னாடி பசங்கள் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிற மாதிரி வந்திருக்கு. அழகான முறையில் இந்த மாதிரியான இமேजेस நமக்கு 3D AI முறையில் நம்ம வந்து கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ இந்த நேம் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாய் அண்ட் கேர்ள் தனித்தனியாக ஹோலி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இமேजेस கிரியேட் பண்ணோம். இப்போ பார்க்க போகிறது ஒரு கப்பல், ஒரு பாய் அண்ட் கேர்ள் சேர்ந்து ஒரு ஹாப்பி ஹோலி செலிப்ரேஷன்ஸுக்கு செலிப்ரேட் பண்ண மாதிரியான இமேजेस. அவங்க டி-ஷர்ட்டில் வந்து ஒரு பாயோட டி-ஷர்ட்டில் அவங்க நேமும் அந்த பெண்ணோட டி-ஷர்ட்டில் அவங்க நேமும் எழுதுகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்த உடனே ஸோ நம்ம பாயோட டி-ஷர்ட்டில் டிப்புன்னு எழுதுகிற மாதிரியும் பெண்ணோட டி-ஷர்ட்டில் பிரியங்கான்னு எழுதுகிற மாதிரியும் வந்து அந்த இமேஜஸ் ஒரு ஹோலி செலிப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியான இமேஜஸ் நம்ம வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது 3 விதமான இமேஜஸ் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாய் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இமேஜஸ், செகண்ட் வந்து ஒரு கேர்ள் தனியாக ஹோலி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இமேஜஸ், தேர்ட் வந்து ஒரு கப்பல், ஒரு பாய் அண்ட் கேர்ள் சேர்ந்து ஹோலி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு அழகான இமேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயோட கிரியேட் பண்ண இந்த இமேஜில், அதாவது இந்த இமேஜ்ல நம்மளுடைய ஃபேஸை அட்டாச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி அட்டாச் பண்ணனா இந்த இமேஜ்ல நம்ம ஃபேஸ் அட்டாச் பண்ணா இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காவே இருக்கு, கொஞ்சம் கூட பிசுறு தட்டல. இந்த மாதிரி நம்மளுடைய ஃபேஸை எந்த ஒரு AI இமேஜஸ்லையும் ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க ஃபேஸ் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மேலே எழுதிருக்கிற இந்த ப்ராம்ப்ட் எங்க போய் காப்பி பண்ணணும் அப்படின்னா உங்க Google Chrome ஓபன் பண்ணுங்க. மேல tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போயிருங்க. அதுல மேல சர்ச் பாக்ஸ்ல ஹோலி இமேஜஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ளார போங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாய்ஸுக்கு ஹோலி பாய்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் எழுதிருக்கும். அதை காப்பி பண்ணுறதுக்கு கோ டு பிங் AI அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காகவே காப்பி ஆகி பிங் இமேஜ் கிரியேட்டர் வெப்சைட்டில் போய் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு ஜாயின் அண்ட் கிரியேட் அந்த ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணுங்க. இதில் சைன் இன் வித் பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு Gmail ஐடி கேட்கும். கொடுத்து நார்மலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டா போதும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட்க்கு கீழே இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். அதை காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் AI கொடுத்தா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா காப்பியே உங்களுக்கு இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கப்பிள்ஸுக்கு இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு ஹோலி கப்பிள் ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் AI இந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா இதன் மூலமா நீங்க கப்பிள்ஸ் இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை.